வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழரசின் சார்பில் டேட்டா அனலிட்டிக்ஸ் யூசிங் பைத்தான் கோர்ஸ் இலவசமா அளிக்கிறாங்க. இந்த பயிற்சி முடிச்சோடனே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வித் குட் சேலரியோட இருக்கும். வாங்க இந்த வீடியோல இந்த பயிற்சிக்கு எலிஜிபிலிட்டி என்ன, இந்த பயிற்சி எங்க நடக்குது, எப்படி அப்ளை பண்றது, இந்த பயிற்சியில் என்னென்ன கவர் ஆகும், இதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமுடை. இந்த பயிற்சி திட்டப்பத்தி தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி விட்டுக்கிறாங்க. வாங்க அதெல்லாம் சீக்கிரம் பாட வாங்க. இதான் செய்தி. தமிழ்நாடு அரசு இந்த பயிற்சியை யார் மூலமா வைக்கிறாங்கன்னா, தமிழக அரசின் திறன் மேம்பாட்டுக் கழகம், வெற்றி நிச்சயம் ஸ்கீம் மற்றும் ஐசிடி அகாடமிக் ஆஃப் தமிழ்நாடு இவங்கெல்லாம் இணைந்து இந்த பயிற்சி அளிக்கிறாங்க. இது எதுக்கான பயிற்சினா, ஆல்ரெடி சொன்னதான் டேட்டா அனலிட்டிக்ஸ் யூசிங் பைத்தான். இந்த பயிற்சி முடிச்சோடனே உங்களுக்கு சான்றிதழ் வழங்க செய்கிறாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த பயிற்சியில் என்னென்ன கவர் ஆகும்னா, இட்ஸ் கவர் எசென்சியல் டெக்னிக்ஸ் ஃபார் டேட்டா மனிபுலேஷன்ஸ், ஸ்டாட்டிக்கல் அனலிட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரேட்டிங் இன்சைட் ஃப்ரம் ரியல் வேர்ல்ட் டேட்டா செட்ஸ். இந்த பயிற்சியில் இதெல்லாம் கவர் ஆகும் செய்கிறாங்க. இந்த பயிற்சிக்கு எலிஜிபிலிட்டி தகுதிகள் என்னன்னா, இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன் சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், கிராஜுவேட் வித் BCA, BSc, CS or MCA or any stream with CSSA subject. இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதுக்கு ஏஜ் லிமிட் என்னன்னா, 21 வயசுல 25 வயசுக்குள்ள இருக்கணும். அப்படி 21 வயசுக்குள்ளேயோ 25 வயசுக்கு மேலேயோ போனால் இந்த பயிற்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2021 to 2025 பாஸ் அவுட் ஸ்டூடெண்டாக இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது இந்த கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளோ நாள் இருக்குன்னா 150 ஹவர்ஸ் சொல்லிடுறாங்க. அடுத்தது ட்ரைனிங் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, வேலூர் ட்ரைனிங் லொக்கேஷன் இங்கெல்லாம் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் அளிக்கிறாங்க. இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச பிளேஸை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ட்ரைனிங் எப்படின்னா ஹைப்ரிட் மோட் செய்கிறாங்க. ஆன்லைன் ட்ரைனிங் இருக்குன்னு செய்கிறாங்க, ஆஃப்லைன் ட்ரைனிங் இருக்கு செய்கிறாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லிங்க் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அது யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வாங்க எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த லிங்க் யூஸ் பண்ணி உள்ள வந்தது. அப்படி உள்ள வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் யூசிங் பைத்தான் இருக்கும். அது கீழே பாருங்க அப்ளை நவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆர் யூ கரண்ட்லி ஸ்டூடெண்டாக இருக்கும். நோ கொடுங்க. நோ கொடுத்துக்கிறோம். டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு கேட்டு கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறோம். செலக்ட் த கோர்ஸ் லொக்கேஷன் கேட்கும். உங்கள் லொக்கேஷன் எங்கே போய்க்க விடுவீங்களோ அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுங்க. அது கொடுத்துக்கிறோம். லாகின் வித் ஃபோன் நம்பர்னு கேட்கும். இங்கே உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு கெட் ஓடிபின்னு கொடுங்க. அப்படி ஓடிபி கொடுத்துக்கிறோம். உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி போட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்கும். அதெல்லாம் நல்லா ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தப்புறம் அது கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் போயிடும். ஃபர்தராக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே நம்மளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்னே வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட்டை வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.